இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன, இங்க என்ன போட்டிருக்கு? யாராச்சும் அதை படிங்க. Bloom where you are planted அப்படின்னா தமிழ்ல என்னங்க சொல்லுங்க. நிறைய பேர் படிச்சவங்க இருக்கீங்க. பிரதருக்கு சப்ஜெக்ட் நேம் தெரியும், அதனால தமிழ்ல சொல்லிட்டாரு. இதனுடைய தமிழ் அர்த்தம் நடப்பட்ட இடத்தில் மலருங்கள். இந்த ஒரு பாடத்தை யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோம்னா நாதன் ஆஸ்டின்ற ஒரு பிரதர். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2018 ஒரு ஜென்ரல் கன்வென்ஷனில், நம்ம ஜென்ரல் கன்வென்ஷன் கிடையாது, நம்ம நடத்துகிற மாதிரி ஃபாரினில் நடக்கிற ஒரு ஜென்ரல் கன்வென்ஷனில் 2018 பிரதர் எடுத்திருக்காரு. அந்த ஒரு பாடத்தை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துருக்கலாம். ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பாடத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, அரசு பிரதர் இப்போ எடுத்தார் ரீசெண்டாக. பட் இதை பிடிஎஃப் ஆகவே நம்ம குரூப்பில் போட்டிருக்காங்க, நியூவாக ரெடி பண்ணி. இப்போ அந்த ஒரு பாடத்தை கூட தான் ஆல்ரெடி ஒரு 2-3 பிரதர்ஸ் எடுத்தாங்க. அதே தொடர்ந்து இந்த பாடத்தை என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்றதுக்கு முன்னாடி ஒரு சில கேரக்டர்ஸ் பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். நடப்பட்டது இடத்தில் மலருங்கள் அப்படின்னா, இப்போது நடப்பட்ட இடத்தில்னா நம்ம இருக்கிற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல தேவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருப்பாரு, வச்சிருப்பாரு. பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம்டைம்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி தேவையில்லை, இது நம்ம இருக்க வேண்டிய இடமே இல்லை அப்படின்னு கூட நம்ம யோசிச்சிருக்கோம். அதை தான் இந்த ஒரு ஆர்டிகல்ஸில் கூட நம்ம எழுதியிருக்கலாம். நம்ம எப்பயாவது ஒரு தடவை நினச்சிருப்போம், இது என்ன இல்லை, நான் இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நான் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, வேற ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வைக்க வேண்டிய இடத்துல இல்லை, நான் என்ன பண்ணியிருக்காரு தேவன் இந்த இடத்துல வச்சிருக்காரு, எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். இதை விட அந்த இடம் சூப்பராக இருக்கு, அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சையாக அப்படின்னா இந்த கரையை விட அந்த கரை என்னவா இருக்கு, செழிப்பா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம், நமக்கு மட்டும் எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் அப்படி நம்ம நினைக்கிறது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா தப்பு. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த இடத்த கொடுத்தது யார், தேவன். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒன்று நம்மளுக்கு இருக்கு. அந்த இடம் பச்சையா இருக்கலாம், ஆனால் அதோட செழிப்பு எங்க இருக்கும், தேவன் கொடுத்த இடத்துல அதோட ஒரு செழிப்பான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னா, தேவன் பேர்ல ஒரு விசுவாசம் நம்பிக்கை என்ன பண்ணியிருக்கணும், வச்சிருக்கணும். அப்படி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நம்ம எவ்வளோதான் உழைச்சாலும் நம்மளுக்கு உயர்வே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எப்பயுமே யோசிச்சிடக்கூடாது. லைக் சத்தியத்தில் நம்ம இருக்கோம், இப்போ சப்ஜெக்ட் பேசுகிறோம், ஆனால் நம்ம மேலே இடத்துக்கு போகணும்னு நம்ம நினைக்க முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னா அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பார்க்கல அப்படின்னா சத்தியத்தை பார்க்காம நம்ம எந்த இடத்த பார்த்துட்டோம், அந்த ஒரு இடம் நல்லா இருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டோம், யோசிச்சிட்டோம். அப்படி யோசிச்சுட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சத்தியமா என்ன பண்ணிடுவோம், நம்ம இழந்து போயிடுவோம் அப்படின்றது கூட பார்க்குறோம். அதனால நம்ம இந்த ஒரு விஷயத்த யோசிக்க கூடாது அப்படின்னு பார்க்குறோம். இந்த கட்டிங்ஸை வாசிச்சிருங்க சிஸ்டர். தெரியுதுங்களா? அன்பர்களே, ஏதோ உங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் சிந்தனை வருகின்றன என்று நினைக்க வேண்டாம். இதில் நீங்கள் தனியாக இல்லை, நான் உட்பட நம்ம அநேகருக்கு இம்மாதிரியான எண்ணங்கள் தோன்றி அடிக்கடி சிரமத்துக்குள்ளாகிறோம் என்பது மறுக்க முடியாத நிதர்சனமாகும். புரியுதுங்களா? இது யாருக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிந்தனை வருது அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. அதாவது நான் உட்பட அப்படின்னா பிரதர் என்ன சொல்றாருன்னா அவரையும் சேர்த்து தான் இந்த இடத்துல சொல்றாரு. அவர் உட்பட அவருக்கும் நடந்திருக்கு அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரியான சிந்தனைகள் வந்திருக்கு. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. வரலை, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்து அப்படின்றது கூட பிரதர் என்ன பண்றாருன்னா அடுத்தடுத்து சொல்றாரு. தொடர்ந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என்னவா இருக்கு? நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அப்படின்னா யாரு அப்படின்னா கான்சிக்ரேட்டட் எடுத்த, அதாவது ஞானஸ்தானம் எடுத்த சகோதர சகோதரிகள். அவர்களுக்கு நடக்கிறது எல்லாமே எப்படிதான் நடக்கும்? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். அவங்க சப்போஸ் நான் இது இருக்க வேண்டிய இடமே இல்லை அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது தவறு. ஏன் அப்படின்னா தேவன் ஒரு இடத்துல அவர் வச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல தேவன் தான் கொண்டு போய் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? சோதனை இருக்கும், பட் அது நன்மையா நடக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஒரு தாங்க முடியாத ஒரு சோதனை வருது, அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு விஷயத்த கத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு பாடத்தை கத்துக்கிட்டதுன்னா அது எதற்கு உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சத்தியத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் ஸ்ட்ராங்கா நடக்கிறதுக்கு அந்த ஒரு சோதனை நடந்திருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் என்ன பிரதர் சொல்றாருன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதோ ஒரு சோகம் வந்திருக்கலாம், அதனால நம்ம ரொம்ப அழுது இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் அது பின்னாடி எப்படி இருந்திருக்கும்? அந்த விஷயம் நடந்ததுனால அடுத்து நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள், சில விஷயங்கள்ல தேவன் நம்மளை சரியா வழி கொண்டு போறதுக்காக நம்மளுக்கு அதெல்லாம் நடந்திருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண முடியலாம்னா, அப்ப நடந்ததுக்காக நம்ம அங்கேயே உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளால அடுத்தடுத்து என்ன பண்ண முடியாது? அடுத்தடுத்து இந்த ஒரு சத்தியத்துல நம்மளால நல்லா வளரவே முடியாது. அதை கூட பிரதர் இந்த இடத்துல சொல்றாரு. லைக் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னா, கிடைக்கல, எனக்கு பதவி உயர்வு கிடைச்சா எனக்கு சேலரி அதிகமாக வரும், சேலரி அதிகமாக வந்தால் நான் தேவனுக்கு இன்னும் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது கூடாது. ஏன் அப்படின்னா, பதவி உயர்வு கிடைச்சா சம்பளம் அதிகமாக வரும், அட் த சேம் டைம் அதிகமாக வேலை சுமையும் என்ன பண்ணுவோம்? அதிகமாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? சம்டைம் தேவன்கிட்ட இருந்து நவுந்து வர்றதுக்கான வாய்ப்பு கூட நம்மளுக்கு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க? தேவன் என்ன பண்ணுவார்னா, உனக்கு சம்பளம் அதிகமாக வேணுமா, இன்னும் நீ வேலை செய்யணுமா, உனக்கு தேவையானது கொடுக்குறேன், ஆனால் யார் வழியில இல்லை, உன்னோட வழியில இல்லை, நான் என்னோட வழியில செய்கிறேன் அப்படின்றது கூட தான் தேவன் சொல்லுவார் அப்படின்றது கூட பிரதர் இந்த இடத்துல சொல்றாரு. அதுவும் இல்லாமல் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். எல்லாமே அது நன்மையா தீமையான்றது, எப்போ எதை கொடுக்கணும், எப்போ எந்த சத்தியத்தை கொடுக்கணும், எந்த வழியில் கூட்டு போகணுன்றது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலும் அது யாருனுடைய மூலயமா தான் செய்யணும். தேவனுக்கு பிடிச்ச விஷயத்த தேவன் மூலயமா தான் செய்யணும். அதுவும் இல்லாமல் நம்ம கூட எப்பயுமே என்ன பண்ணுறாரு? தேவன் கூடவே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. அது எல்லா விஷயத்துலையும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது கூட பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இப்போ இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை கூப்பிட்டு போகிறார். இதில் நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான். எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி பேசிக் சப்ஜெக்ட்ஸ்லேயோ சண்டே கிளாஸஸ்லாம் அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்தில் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு அதில் ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூத். இவங்களை பற்றி நம்ம ஒரு பாடமே பார்த்துருக்கோம், ரூத்தின் சரித்திரம்னு சொல்லி. இப்போ ரூத் என்ன பண்ணாங்க, யாராவது சொல்கிறீங்களா? அது மட்டும்தானா? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பாடத்தில் முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம், இந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அதுலேருந்து அவங்க நின்னது, அதை தான் நம்ம குறித்து பார்க்க போகிறோம். இப்போ ரூத்துக்கு என்ன ஒரு போராட்டம் வந்திருக்கும்? ஓகே, கணவர் இல்லை, தனிமை, வேற புரியல. எக்ஸாக்டான பாயிண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுதான் கஷ்டமான விஷயம். நீங்கள் தனியாக கூட இருந்துடலாம், மாமியார் கூட என்ன பண்ண முடியாது, இருந்துட முடியாது. நான் ஒரு 2-3 விஷயத்த சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பிரதர் ஸ்ட்ரெயிட்டாக மாமியார் சொன்னதுனால ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போது அதுவும் முக்கியமாக ஒரு ஜூவிஷ் ஃபேமிலியில் இருக்கவங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, என்னோட மாமியார் கூடயே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதில் என்னவும் இருந்திருக்கும்,
கஷ்டமாகவும் இருந்திருக்கும். லிட்டரலாக நம்மளே யோசிச்சு பார்த்துருக்கோம், இங்கேயே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மாமியார் கூட யாராச்சும் வாழ முடியுமா? இங்கே யாராச்சும் மாமியார் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்லவங்களா. ஓகே, இந்த இன்சிடெண்ட்டை நம்ம படிச்சிடலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வரை. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மூகபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபால், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவன் ஆனான். இந்த இடத்துல சொல்றது நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் இறக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். அவங்க 2 பேருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களோட பேர், ஒருத்தவங்க பேர் என்ன அப்படின்னா ஒருபால், இன்னொருத்தவங்க ரூத். இவங்க 2 பேர் தான். எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இன் பிட்வீன் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு கூட பார்க்குறோம். இந்த ஒரு 10 வருஷத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் இந்த மக்லோன், கிலியோன் என்னும் 2 குமாரர்கள் அவங்க இருந்தாங்க இல்லைங்களா? 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு நகோமிக்கு என்ன ஆச்சுன்னா எலிமெலேக் என்ன பண்ணிட்டாரு? இறந்துட்டார். 2வது அவருடைய 2 குமாரர்களும் என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. இப்போ இறந்ததுக்கப்புறம் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 பேர் இருக்காங்களே, ஒருபால், ரூத், இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யங் ஏஜில் இருக்கிற விடோஸ், அதாவது இளம் வயது விதவைகளாக இருக்காங்க. இதில் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாத்தை சூஸ் பண்ணுவாங்க. ஒருபால் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. அவங்க அப்பா அம்மா கூட என்ன திங்கிங்கில் போனாங்களோ என்னன்னு தெரில, பட் அவங்க போயிடுவாங்க. மேபி அவங்க திரும்ப போனால் எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத கூட யோசிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட ஏஜ் நம்ம பார்த்துருப்போம். அதிகபட்சம் ஒரு 20-22 வயசில் அவங்க மேரேஜ் பண்ணியிருந்தா கூட 10 வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னு நமக்கு குறிப்பிட்டிருக்கு. ஒரு 30-32 அந்த ஏஜில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், அடுத்த மேரேஜ் கூட பண்ணியிருக்கலாம், பண்ணி வைக்கலான்ற மாதிரி யோசிச்சு கூட அவங்க போயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ரூத் என்ன பண்ணல, அதை அப்படி போகலை. ஏன்? அதனால ஏன் மாமியார் கூட இருக்கு? கரெக்ட். அவங்க மாமியாருக்கும் யாரும் கிடையாது, இவங்களுக்கு இருக்காங்க. பட் என்ன அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் என்னோட மாமியார் கூட என்ன பண்ணிடுறேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு ஜூவிஷ் பெண்ணாக இருக்கிற இவங்களுக்கு, யூத பெண்ணாக இருக்கிறவங்க, அவங்களோட பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணணும், நகோமி அவங்க வந்து வேற ஒரு இது சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னா வேற ஒரு ட்ரெடிஷனுக்குள்ளார இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக விட்டுட்டு அங்கே போகும்போது வேற ட்ரெடிஷன், வேற பாஷை கூட பேசியிருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க. அப்படின்னா அவங்க எப்படி யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, மேபி தேவன் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இடத்த எனக்கு அந்த இடத்துல தான் நான் இதுவாகணும், நான் க்ரோ ஆகணுன்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கடந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுவும் யூத முறைப்படி அது எல்லாத்தையும் விட்டு, அது எதுவுமே இது பண்ணாமல், நான் எப்படி சொல்கிறதுனா, அதான் ஒரு பேர் யாருமே தெரியாத ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. எதனால் அப்படின்னா அவங்க மாமியார் கூட. அதுலேயும் முக்கியமாக இதில் பிரதர் சொல்கிற அந்த வேர்டு என்ன அப்படின்னா, ஐ லவ் லிவிங் வித் மை மதர் இன் லா செட் நோ எவர் நோ. யாருமே சொல்லாத ஒரு விஷயம், நான் என்னோட இது மாமியார் கூட வாழ்கிறது என்ன பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவங்க கூட வாழ்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த யாருமே சொல்லாத விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது கூட பிரதர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு கூட பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். இவங்க இந்த ஒரு 10 வருஷத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கும். அதனால் அந்த 10 என்ன விஷயம் நடந்தாலும் அவங்க என்ன தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மாமியார் கூட அவங்க ஹஸ்பண்ட்ஸ் மாமியார் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் செப்பரேட்டாக ஒருபாலும் இவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றது கூட பிரதர் திரும்ப இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணுறாரு. இந்த இடத்துல நகோமி இவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பின்னாடி வர தேவையில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் உங்களோட வாழ்க்கையை பாருங்கள் அப்படின்னும் போது இதில்
இவங்க ஓர்பாலுக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளா போனா தானே தப்பு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்களே, அவங்களே சொன்னதுக்கப்புறம் ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க யோசிச்சிட்டாங்க. பட் ரூத் என்ன பண்ணல, அது யோசிக்கலாம் அப்படின்னு கூட பார்க்குறோம். அது வசனம் கூட வாசிக்கலாம். ரூத் 1:11 மற்றும் 14-15. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் எழுந்தார்கள். ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றான். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நகோமி நீங்க திரும்பி போயிடுங்க, என் கூட வராதிங்க, எனக்கு பிள்ளைலாம் திரும்ப பிறக்காது, நீங்க உங்களை கல்யாணம் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பார்த்து அழுதுட்டு போயிடுறாங்க, முத்தமிட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. பட் ரூத் என்ன பண்றாங்கன்னா அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே இருக்காங்க அப்படின்னும். இப்போ நகோமி சொல்றாங்க, என்னோட சகோதரி போயிட்டாங்கல்ல, அவங்களோட இனத்துக்கிட்டே போயிட்டாங்க, நீயும் போயிடு அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணல, அதை மறுக்கிறாங்க அப்படின்னு கூட பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படவர் என்றார். இந்த இடத்துல இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல கொடுக்குறாங்க நகோமிக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, உன்னுடைய தேவன் நீ தங்கும் இடத்துல நான் என்ன பண்ணுவேன், தங்குவேன், நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன். உன்னுடைய ஜனம் யாருடைய ஜனம், என்னுடைய ஜனம். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்க இந்த மரணம்ன்ற ஒரு விஷயம் நம்மளை பிரிக்காத வரைக்கும் என்ன பண்ணலாம், நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை அளிக்கிறார் இங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவுல ஸ்ட்ராங்காகவும் நிற்கிறாங்க அப்படின்றது கூட பிரதர் இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ இவங்க திரும்ப அவங்க கூட போனா என்னதான் பண்ணி ஆகணும், அவங்க மாமியாரை யார் பார்த்துக்கிட்டாகணும், ரூத் தான் பார்த்துக்கணும். ஓர்பால் என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க, அவங்க எந்த ஒரு வேலையும் இவங்களுக்காக செய்யணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ரூத்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, நான் உங்க கூட வருவேன், கடைசி வரைக்கும் உங்க கூட தான் நிற்பேன், உங்களுடைய தேவன் தான் என்னோட தேவன் அப்படின்னு நிற்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லா வேலையும் என்னதான் பண்ணி அவங்க ரூத் தான் செஞ்சாகணும். என்ன வயலுக்கு போக சொன்னாலும் போய் தான் ஆகணும், அது சூடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போக சொன்னால் செய்யணும். அவங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செஞ்சாகணும். அவங்களுக்கு முடியலையா, உடம்பு முடியலையா பார்த்துக்கணும், சமைக்க தேவையான உணவு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்யணும், அவங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வரணும், எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா அவங்களும் வயசானவங்க, இவங்க அவங்களோட மருமகளாக இருக்கிறதுனால செஞ்சிடணும். இப்போ இவ்வளோ விஷயத்த நம்ம செய்யணுமான்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்களா? சப்போஸ் அவங்க இவ்வளோ விஷயத்த நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க போயிருந்தாங்க அப்படின்னா இவங்களால என்ன பண்ணியிருக்க முடியாது, இன்னைக்கு நம்ம இவங்களை பற்றி பெருசாக படிச்சிருக்கோமா, பேசியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா தேவன் இவரை என்ன பண்ணியிருக்கு, இவங்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்கள ஒரு இடத்துல அவர் வச்ச ஒரு இடத்துல இருந்து அவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, மலர வச்சிருக்காரு. அதுதான் நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பாக பார்க்குறோம், நடப்பட்ட இடத்தில் மலருங்கள். இப்போ அவர்களை ஒரு இடத்துல தேவன் விதிச்சிருக்காரு, அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வளர்ந்துட்டாங்க. சப்போஸ் இவங்க அதை பண்ணாமல் இருந்திருந்தா அப்பயே அவங்க ரிட்டர்ன் போயிருந்தா ரூத்துன்ற ஒரு கேரக்டரை பற்றி நம்ம படிச்சிருப்போமா? ரூத்துன்ற கேரக்டரை படிச்சிருக்க மாட்டோம். இவங்களுக்கு கேரக்டரே வரல அப்படின்னா மற்ற கேரக்டரை பற்றி என்ன பண்ணியிருக்க முடியாது, படிச்சிருக்க மாட்டோம். மற்ற எந்த கேரக்டரும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ரூத்துன்ற கேரக்டர் நமக்கு வர்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா கேரக்டரை பற்றியும் படிக்கிறோன்ற பார்க்குறோம். அதுக்கப்புறம் இவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாஃப்டான கேரக்டர். நம்மளுடைய மாமியார் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க, அவங்க கூட நம்மளும் போவோம், எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்ற அந்த ஒரு சாஃப்டான கேரக்டர் என்ன இருக்குன்னா அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கு அப்படின்றது கூட பிரதர் சொல்றாரு.
எல்லா விஷயத்துக்கும் கரெக்டாக செய்யறதுக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, முயற்சி செய்கிறாங்க அப்படின்றது கூட பார்க்குறாரு. அதுக்கப்புறமா சகோதரர் இந்த ஒரு இவங்களோட கேரக்டரை வச்சு இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அது கூட நம்ம வாசிக்கலாம். நமது சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது நமது குடும்பத்தாருக்கோ ஊழியம் செய்வதனால் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் எங்கேனும் மாபெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதா? அப்படியானால் ஒன்றை நாம் நினைவில் வைக்கலாம், அவ்வாறு செய்வது சரியே. மாம்சத்தின் நஷ்டம் ஆவிக்கு ஆதாயம். மாம்சத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்பது ஏதோ நாம் அறியாத புது விஷயம் அல்ல. நமது நிலையை கண்டு நாம் முறுமுறுக்கவோ அல்லது சுய பச்சதாபம் கொள்ளவோ நாம் தூண்டப்படும் போதும் சரி, நமது மாம்சம் சுலபமான வழியை தேர்ந்தெடுத்து இன்பமாக வாழ என்று நம்மை தூண்டும் போதும் சரி, இந்த ரூத்தின் நெஞ்சுருமிக்க முன்மாதிரியை நாம் நினைவில் வைத்து ரூத்தால் சரியானதை செய்ய உறுதியாக செயல்பட முடியும் என்றால் நம்மளாலும் முடியும் என்று நாம் சரியானதை செய்ய முயற்சிக்க வேண்டும். கவனிச்சிங்களா? யாராவது கவனிச்சிங்களா? அதை கவனிச்சிட்டீங்க? இல்லை என்ன சொல்லியிருக்காங்க? ரூத் மாதிரி இருக்கணும். கடைசியில் அவர் சொன்னது நடுவில் என்ன சொன்னார்? படிச்சு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது இதுல? சில பிரதர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நமது சகோதர சகோதரிகளுக்கு அல்லது குடும்பத்தினர், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஊழியம் செய்தலாம் நமக்கு என்ன இல்லை, நமக்கு அது ஒரு தனிப்பட்ட விதத்துல அது ஒரு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்முடைய பழைய மாம்சத்துல இது எந்த விஷயத்த சொல்றாருன்னா, நம்ம பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, பேப்டிசம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு பழைய மனுஷன் என்ன பண்ணியிருப்பான், நமக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருப்பான். அந்த ஒரு மாம்சத்திற்கு தனிப்பட்ட விதத்தில் என்றேனும் மாபெரும் நஷ்டம். அதாவது அந்த ஒரு மாம்சம் அவங்களுக்கு செய்யறதுனால, நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நன்மை செய்யறதுனால அந்த ஒரு பழைய மனுஷனுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, ஏற்பட்டுள்ளதா அப்படின்னா ஆமா ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க அழியறதுக்கான காரணமா நான் எது இருந்திருக்கும், பழைய மனுஷன் அழியறதுக்கு ஒரு காரணமா நம்ம செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு உதவி, அந்த ஒரு ஊழியம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பழைய மனுஷனை அழிக்கிறதுக்கு ஒரு டூலா என்ன பண்ணியிருக்கோம், இது பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி நம்ம செய்யறது தப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா அது அப்படி செய்யறது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, சரி, நம்ம ஒரு சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செஞ்சு பழைய மனுஷனை கொள்றது சரி அப்படின்ற மாதிரி சகோதரர் இந்த இடத்துல சொல்றாரு. மாம்சத்தின் நஷ்டம் ஆவிக்கு ஆதாயம். ஆவி அப்படின்னா எதை அப்படி குறிப்பிடுறான்னா, புது சிருஷ்டிக்கு. இந்த ஒரு மாம்சம் அழியறதுனால, மாம்சத்தினுடைய நஷ்டம் அடைகிறதுனால நம்மளுடைய புது சிருஷ்டிக்கு என்ன பண்ணுது, ஒரு நல்லது நடக்குது. அது ஒரு ஆதாயமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆதாயம்னா நம்ம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய சத்தியத்துல நம்மளோட ஓட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஸ்ட்ராங்கா ஓடலாம் அப்படின்றத கூட பார்க்குறோம். பிரதர் கடைசியா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்தெல்லாம் செய்யறது யார மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல ரூத் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய மாம்ச சிந்தையா மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாலியா இருந்தா போதும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணல, போகல. அப்படி போயிருந்தாங்க அப்படின்னா அவர்களோட பேர் என்ன பண்ணியிருக்காது, வேதத்துல இடம்பெற்றிருக்காது. நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அடுத்து அந்த ஒரு ஓட்டத்துல பந்தயத்தை அந்த ஒரு பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, ரூத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க போக போற இடம் வழி என்னதான் தெரிஞ்சும், கஷ்டம் தெரிஞ்சும் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் நடந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அது கஷ்டம்தான் அப்படின்னு, அந்த ஒரு வழி ரொம்ப கஷ்டமான வழி தான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட பார்க்குறோம். இப்போ நம்மளும் என்னதான் பண்ணோம், என்னதான் கஷ்டமான வழியாக இருந்தாலும் தேவன் கொடுக்குற வழியில நம்ம தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கணும்னு பார்க்குறோம். இதில் கடைசியாக அந்த ஒரு இடத்துல சொல்றாரு, ரூத்தால் சரியானதை செய்ய உறுதியாக செயல்பட முடியும் என்றால் நம்மாலும் முடியும். அதாவது அவங்களாலே செய்ய முடியும்னா, ஏன் அப்படின்னா அந்த டைம்ல என்ன இல்லை, நம்ம இப்போ யூஸ் பண்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஃபேஸ்புக்கில்
ஃபேஸ்புக் சப்ஜெக்ட்ஸில் லைவில் வரதில்ல, ஆடியோஸ் வரதில்ல, எல்லாமே நமக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன இல்லை, அது எதுவுமே கிடையாது. அவங்க யாரை நம்பி மட்டும்தான் இருந்தாகணும். தேவன் டேரெக்டாக தேவன்கிட்ட மட்டும்தான் ஜெபம் பண்ண முடியும். நம்மளுக்கு சப்ஜெக்ட்ஸ் அறிவுரை கொடுக்கறது தேவன் நமக்கு நிறைய வழி வச்சுருக்காரு. சப்ஜெக்ட்ஸ் மூலயமா நம்மளுக்கான அறிவுரைகளை கொடுப்பார். ஏதாவது ஒரு தப்பான வழிக்கு போகிறோம்னா தேவன் அதை திருத்துவார் சப்ஜெக்ட் மூலயமாகவே. பட் அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. அவங்கள விட நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு இருக்குது. ஆப்ஷன்ஸே இல்லாத ரூத்தாலே என்ன பண்ண முடியும்னா சரியான ஒரு வழியில் போக முடியும். அவங்களால உறுதியான அந்த ஒரு சரியானதை செய்யறதுக்கு உறுதியாக செயல்பட முடியும். அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்றது கூட சொல்கிறாரு. என்று நாம் சரியானதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். எப்பயுமே கரெக்டான விஷயத்தை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி எடுக்கணும் அப்படின்றது கூட சொல்கிறாரு இந்த இடத்துல சகோதரர். இப்போ ரூத்துன்ற ஒரு பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு கேரக்டர், அதாவது விழுந்து எழுந்திருச்ச ஒரு கேரக்டர்னா யாரை சொல்லலாம்? பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு சகோதரர் சிம்சோன்ல பவுல் இருக்காரு, பட் அடுத்து அவர் இல்லை. இந்த இதுலலாம் நம்ம நல்லா படிச்சோம். சண்டே கிளாஸ்ல குழந்தைங்களுக்கு சொல்றதுலாம் எனக்கு கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. யோசேப்பு இல்லை, சாமுவேல், நிறைய கேரக்டர் இருக்கு. ஒரு பட்டணத்தோட பேரை சொன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் நம்புறேன். நம்ம இங்க குவிஸ்ல விளையாடல. நினிவே பட்டணம் தெரியுமா? யோனா. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற கேரக்டர் யோனா தான். இவர் என்ன பண்ணாரு, நினிவே நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க அதுக்கான பதிலையும் சொல்லலாம். தேவன் எங்க போக சொன்னாரு, நினிவேக்கு போக சொன்னாரு. அவர் என்ன பண்ணல, போகல. எதனால அவர் போகல? நான் சொல்றது இந்த ஜனங்கள் கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ, அவங்களாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப மோசமான ஜனங்களா இருக்காங்க அப்படின்றது அந்த ஒரு பயத்தினாலே அவர் என்ன பண்ணல அப்படின்னா போகல. அந்த தேவன் சொன்ன இடத்துக்கு போகாம என்ன பண்ணிட்டாரு, வேற இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றது கூட பார்க்குறோம். அதுலயும் இல்லாம இவருடைய அந்த ஒரு மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்ற மாதிரி சகோதரர் இந்த இடத்துல கொடுக்குறாரு. அப்படின்னா தேவனே, அவங்க என்ன பண்றவங்கல்ல, நான் சொல்றத கேட்கறவங்கல்ல, நீங்க அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் சரியா புரியல, நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேன், அவங்க நம்ப மாட்டாங்க, நான் வேற இடத்துக்கு போறேன். எப்படி அப்படின்னா தன்னுடைய ஆட்டிடியூட் என்ன பண்ணியிருக்காரு, முன் வச்சிருக்காரு. தேவனுக்கு அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா பிரதர் இந்த இடத்துல, இதை நான் சொல்லலை, பிரதர் இந்த இடத்துல சொல்றது தன்னுடைய ஆட்டிடியூட அந்த இடத்துல காமிச்சிருக்காரு அப்படின்னா, அதாவது தன்னுடைய மனப்பான்மை, அவங்கெல்லாம் இப்படி நான் சொல்றதெல்லாம் கேட்கறவங்க கிடையாது, நீங்க அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தேவன் கிட்ட சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் சகோதரர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனா தேவன் அதை விட்டுட்டாரோ, சரிப்பா நீ சொன்னது கரெக்டு தான், நீ அங்க போக தேவையில்லை. ஏதோ ஒரு வகையில அவர் என்ன பண்ணிட்டார், கொண்டு போய் அவரை சேர்த்துட்டாரு. இந்த இடத்துல நம்ம முக்கியமா இவர்கிட்ட இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, மொத்தம் 2 வழி இந்த இடத்துல நமக்கு இருக்கு. 2 types of ways. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நம்முடைய வழி, நம்ம சூஸ் பண்ற பாத், இன்னொன்று தேவன் சூஸ் பண்ற பாத். இப்போ நம்ம இதில் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற வழி சரியானதா இருந்தாலும் நம்ம யாரை தான் சூஸ் பண்ணி ஆகணும், தேவன் கொடுக்கறது தான் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கிற வழி எப்பயாவது தப்பா கூட போகலாம், தேவன் கொடுக்குற வழி எப்பயும் தப்பா போகாது. பட் என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா சோதனை அதிகமா இருக்கும். இதுல இவருக்கு நம்ம சோதனையை எதை பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது. அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவருக்கு ஒரு பயமும் இருந்திருக்கலாம்ல, சப்போஸ் இந்த மீன் நம்மளை சாப்பிட்டுடுச்சுன்னா, அந்த ஒரு பயமும் அவருக்கு இருந்திருக்கலாம். பட் அந்த ஒரு டிராவல்ன்றது அவர் என்ன பண்ணாரு, ஈஸியா கப்பல்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல அவருக்கு ஈஸியான ஒரு பாத்தை செலக்ட் பண்ணி போயிட்டு இருந்தாரு. நீ எப்படி கப்பல்ல போவ, நான் தானே ஒன்று கூட்டு போகணும்னு சொல்லி ஒரு மீனை கொண்டு மீன் வயிற்றுல வச்சு டிராவல் பண்ணுது. அதனால யோசிச்சு பாருங்களேன், தேவன் ஒரு இடத்துல ஒரு ஆளை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா எதை டூல்ஸா பயன்படுத்துவார்,
எதை வேணால் பயன்படுத்துவார், எல்லாத்தையும் பயன்படுத்துவார். டூல்ஸ் அவருக்கு எதுவும் கிடையாது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், பைபிளில் நிறைய இடத்துல ரெக்கார்டாக இருக்கும். தேவன் என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்த சொல்லணும்னா கல்லை கூட என்ன பண்ணுவார், பேச வைப்பார். ஒரு கழுதையை பேச வச்சு ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லுவார். அதாவது இதுதான் அப்படின்லாம் கிடையாது. தேவன் பொறுத்த வரைக்கும் கொடுக்கணுமா, அதை எந்த வழியில் வேணால் நான் கொடுப்பேன். பட் அதுக்கான வழி தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு யார்கிட்ட இருக்கு, என்கிட்ட தான் இருக்கிறதே தவிர நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு கூட பார்க்குறோம். ஏன் அப்படின்னா தேவன் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், எப்பயுமே வழி காட்டுவார் அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் ஒரு ஆர்டிகல் கூட படித்தேன் சிஸ்டர். மற்றவர்களுடைய குணாதிசயம் மற்றும் உள்நோக்கங்கள் குறித்து நாமே கற்பனையாக அனுமானிப்பது என்பது மனித சுபாவத்தின் ஒரு அம்சமாகும். இதையே யோனாவும் வெளிப்படுத்தினார். மற்றவருடைய இருதய மனப்பான்மையை, எண்ணங்களை அறிவோம் என்று நம்புவது சுலபம். ஆனால் மற்றவர்களை நியாயத்திற்கும் இந்த சோதனைக்கு நாம் அடிபணிய கூடாது மற்றும் தேவன் நம்மை வழிநடத்தும் திசையை எதிர்த்து போடக்கூடாது என்பவைகளே யோனாவிடமிருந்து நமக்கு கிடைக்கும் பாடங்களாகும். நமக்கு தேவையான கருவிகளும் தாளந்துகளும் வாய்ப்புகளும் நமக்கு அருளப்படும். அவற்றை பயன்படுத்தி நம்மால் முடிந்த சிறப்பானதை செய்வது மட்டுமே நமது வேலையாகும். தேவன் நமது பங்கை சிறப்பாக செய்வார், நாம் அதில் தலையிட வேண்டியதில்லை. இதையாச்சும் யாராவது கவனிச்சிங்களா? யார் கவனிச்சிங்க? கடைசியா சொன்ன விஷயத்த எல்லாருமே நோட் பண்ணிக்க. யோனா மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கணும். ஆரம்பத்திலேருந்தே சொல்லலாம். ஓகே, லைன் பை லைனா நானே படிக்கிறேன். மற்றவர்களுடைய குணாதிசயம் மற்றும் உள்நோக்கம் குறித்து நாமே கற்பனையாக அனுமானிப்பது என்பது மனித சுபாவத்தின் அம்சமாகும். மற்றவங்களுடைய இவங்க இப்படிதான் யோசிக்கிறாங்க, இவங்க இப்படிதான் செய்வாங்க அப்படின்றது மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது யூஸ்வலாக நமக்குள்ள இருக்கிற கேரக்டர், மனித சுபாவம் தான். ஆனால் இதையே யோனாவும் என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்துறாரு. அவங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்றத இவரா என்ன பண்ணிட்டாரு, நினைச்சுக்கிட்டாரு. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, நீ போய் சொல்லுன்னு தான் சொன்னாரு. நீ சொன்னா அவங்க கேட்கணும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தேவன் சொல்லலை. ஜஸ்ட் நீ போய் என்ன பண்ணு, சொல்லு, அவ்வளோதான். தேவன் சொன்ன விஷயம் அதுதான். பட் இவரா நினைச்சிட்டு என்ன பண்றாரு, வேற திசைக்கு போறாரு. மற்றவருடைய இருதய மனப்பான்மையை, எண்ணங்களை அறிவோம் என்று நம்புவது சுலபம். அதாவது மற்றவங்க இப்படிதான்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஈஸி. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது என்ன பண்ணுறது, என்னவா இருக்குன்னா எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இவங்க என்ன நினைக்கிறாங்க நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். இப்போ மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் இந்த சோதனைக்கு நாம் அடிபணிய கூடாது மற்றும் தேவன் நம்மை வழிநடத்தும் திசையை எதிர்த்து போராடக்கூடாத என்பவைகளே யோனாவிடம் இருந்து. அதாவது மற்றவங்களுடைய அந்த ஒரு நியாய தீர்ப்பு, இந்த சோதனை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்போ யோனா செஞ்சிருக்காரு இல்லையா, மற்றவங்க எப்படி வேணா செய்யட்டும், அதாவது அவங்க எப்படி போறாங்கன்றத பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அவங்கள நியாயம் தீர்க்கிற வேலையும் நம்ம என்ன பண்ணல, தேவன் நம்மளுக்கு கொடுக்கல. நீ அவங்கள நியாயம் தீரு, நீ அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள காப்பாத்து, எதுவுமே அவர் தேவன் சொல்லுது. என்ன பண்ணிருக்காரு, ஒரு சிம்பிளான வேலை, போய் சொல்லு. அவங்க எப்படி இருக்காங்கன்றத பற்றி நீ பார்க்க தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தேவன் எந்த இடத்துல கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய ஹார்வெஸ்ட்ல, அறுவடை ஊழியத்தில் தேவன் நம்மளுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை சொல்லுன்ற ஒரு விஷயத்த மட்டும் தான் தேவன் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரே தவிர அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீ என்ன பண்ணு, சத்தியத்துக்குள்ளார கூட்டிட்டோம். நம்மளுக்கு தேவன் இன்னைக்காச்சும் கட்டளை கொடுத்துருக்காரு, அவங்கள நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும், எனக்கு இத்தனை கவுண்ட் வரணும், ஒரு ஹார்வெஸ்ட்லேயும் ஒரு 100 பேரை கொண்டு வாங்க தேவன் நம்மளுக்கு கவுண்ட் கொடுத்துருக்காரா? இல்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்கிறார், போய் சத்தியத்தை சொல்லுங்க. வராது அவங்களோட விருப்பம், அது யார் பார்த்துக்குவா, அது தேவன் பார்த்துக்குவார். ஏன்னா அது அவங்கள வர வைக்கிறதும் விழுந்து போகிறதும் அது அவங்களோட இஷ்டம்,
அது யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. தேவன் அந்த ஒரு விஷயத்த பார்த்துக்குவார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒன்று தான், சொல்லணும், அதை பர்ஃபெக்டாக சொல்லணும். இந்த ஒரு சத்தியத்தை சொல்கிறதையும் ஏனோதானன்னு சொல்லாமல் என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக சொல்லணும். சப்போஸ் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இது எனக்கு ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் இவங்களாம் வருவாங்களோ வரமாட்டாங்களோ, இந்த இடத்துல எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு யோசிச்சிட்டோம் அப்படின்னா மேபி என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளும் விழுந்து போயிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா யோனா என்ன பண்ணிட்டாரு, அப்படி யோசிச்சு தான் இன்னொரு இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் ஓகே தேவன் அந்த இடத்துக்கு நம்மளை போயே ஆகணும்னு சொல்கிறாருன்னா அதுக்கப்புறம் வந்தார். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் அதே மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணால் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வழியில் போயிடலாமா? போகக்கூடாது. யோனா செஞ்ச அந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. தேவன் சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிடணும், கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துலையும் அந்த ஒரு நடப்பட்ட இடத்தில் மலருங்கள்ன்ற சொல்கிற விஷயத்தை இந்த இடத்துலையும் கோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா தேவன் அவர் எந்த இடத்துல விதைக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா அந்த இடத்துல போய் ஒரு விதையாக போட்டு அந்த இடத்துல மலரு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சத்தியத்து பேசு அப்படின்லாம் சொல்கிறார். ஜஸ்ட் நான் சொல்கிற விஷயத்த செய் அப்படின்றத சொன்னதுனால தான் இவரோட பேரும் என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்கு நீ பைபிளில் ரெக்கார்ட் ஆகிருக்குன்றதுக்கோ பார்க்குறோம். அடுத்ததாக ஒரு கேரக்டர், இன்னும் ஒரு 3 கேரக்டர் மட்டும் பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யோசேப்பு. இவரை பற்றி நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாமே தெரியும்னு விசுவாசிக்கிறேன். அதனால் நம்ம ரொம்ப டீப்பாலாம் இவரை பற்றி போக தேவையில்ல. இவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவரை விற்றுட்டாங்க. விற்றதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நிறைய இன்சிடென்ட் நடந்துச்சு. நம்ம அதை வசனம் கூட வாசிக்கலாம். அது 37 5 மற்றும் 5 முதல் 7 வரை. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவரை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நம் வயலில் அடுத்த அரிகளை கட்டுக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். என்ன அந்த ஒரு விஷயத்த அவங்க சகோதரர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன வருது, கோபம் அதிகமாக வருது. நமக்கு எடுத்துக்கோங்க, ஒரு 10 பேர் நம்ம ஒரே இதில் இருக்கோம், ஒன்றா இருக்கோம். அதில் ஒருத்தர் மட்டும் வந்து சொல்கிறாரு, உங்கள் எல்லாருடைய அரிக்கட்டை விட என்னோடது என்ன வந்து இருக்கு, மேலே இருக்கு, உங்களதெல்லாம் என்ன இருக்கு, அதை சுற்றி வணங்கி நிற்குது அப்படின்னு சொன்னால் அந்த மற்ற எல்லாருக்கும் அந்த ஒருத்தர் மேலே கோபம் வருமா வராது? வரும். நியாயப்படி வரணும். ஆனால் நமக்கு வரணுமா? வரக்கூடாது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க 8 மற்றும் 9. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஏற்கனவே ஒரு சொப்பனம் கண்டு அதுல என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அவர் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. அதை சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் இன்னொரு ஒரு சொப்பனமும் வந்துச்சுன்னு சொல்லி சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது. சூரியன் சந்திரன் அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சூரியன் சந்திரன்னா அவங்க அப்பா அம்மா, 11 நட்சத்திரங்கள் அவங்க சகோதரர்கள். அந்த ஒரு வணங்கி நின்ன ஒரு ஆள் இவர் தான். இவரை பார்த்து எல்லாருமே வணங்கி நிற்கிறாங்கன்னு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் தான் கோபம் அதிகமாகுது. 10ஆம் வசனம் வாசிங்க. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தலை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவர் என்ன பண்றாரு, அவரும் கேட்கிறாரு, நாங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை என்ன பண்ணுவோம், வணங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அவங்களுடைய சகோதரர்களுக்கு இவர் மேல ரொம்ப கோபம் வருது. இவனை நான் வணங்கணுமா, சின்ன பையன், என்னோட நீங்க 11 பேரோட இவர் என்ன பண்றாரு, ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. இப்போ உன்னை பார்த்து நாங்க என்ன பண்ணுவோம், 11 பேரும் வணங்குவோமா அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் மேல என்ன பண்றாங்கன்னா கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடலாம், அவரை கொன்னோரணும்னு நினைச்சிருக்காங்க. பட் என்ன பண்ணல, அதை செய்யல. பட் வித்துட்டாங்க. ஏன்னா இப்போ அவர் தொலைஞ்சிட்டாருன்னு சொல்றது வேற, செத்துட்டாருன்னு சொல்றது வேற. அதனால என்ன பண்ணிட்டாங்க,
வித்துட்டாங்க. இவனை எதுக்கு நம்மளுடைய சகோதரனுடைய லிட்டரலாக எப்படி யோசிச்சுன்னா, நம்மளுடைய சகோதரனுடைய ரத்தப்பழி என்ன பண்ண வேணாம், நம்ம மேலே வேணாம் அப்படின்றதுக்காக அவரை சரி இது பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அவரை வித்துட்டாங்க அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம். இவரை விற்றதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் ஒரு நிறைய விஷயம் நடந்துச்சு. விற்றதுக்கப்புறம் அங்கே பார்வோனுடைய அந்த ஒரு அடிமைகளுக்குள்ளார போனார். அதுக்கப்புறம் அந்த இவர் அவருடைய படைத்தளபதியாக இருந்த போத்திபால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் இவர் சம்பாதிச்சிட்டார். நல்ல ஒரு பேரை சம்பாதிச்சதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபேவரட்டான ஒரு ஆளாக வச்சுருந்தார். இவர்கிட்ட நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யோசேப்பு எந்த இடத்துக்கு போனாலும் என்ன பண்ணல, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கல தன்னை. எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்திருக்காரு. தேவனுடைய பேரில் அந்த ஒரு விசுவாசம் கொண்டவராக எப்பயுமே இருந்திருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல அவர் போயிட்டு அந்நிய தேவர்களை என்ன பண்ணல, வணங்கலை. அவர் ஜெயிலில் இருந்தாலும் நான் என்னுடைய தேவனை வணங்குவேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டாரு. அதோட தன்னுடைய கேரக்டர் அவர் எந்த இடத்துலையும் என்ன பண்ணிக்கல, மாற்றிக்கல. ஏன் அப்படின்னா, தேவன் இவர் எந்த இடத்துல நட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு எகிப்தில் என்ன பண்ணிட்டாரு, தேவன் இவரை நட்டு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணல அப்படின்னா, எந்த ஒரு இடத்துக்கும் மாறி நட்டு வச்ச இடத்துல வளராம அதே இடத்துல அழிஞ்சு போயிட்டோ அந்த மாதிரி எதுவும் ஆகாம மேலே மேலே அவர் என்ன பண்ணிட்டாரு, வளர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு கூட பார்க்குறோம். இதில் நிறைய இந்த இன்சிடென்ட்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இவங்க போர்த்திபால் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்க, இவர் மேலே ஆசைப்பட்டாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, இவர் எந்த ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா, தேவன் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் என்னோட கேரக்டர் என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் காட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால எந்த ஒரு தப்புக்குள்ளாரையும் போகாமல் இருக்காரு அப்படின்னு கூட பார்க்குறோம். அதனாலே தேவன் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கட்டத்தில் அந்த ஒரு இடத்துல ஒரு உயர்ந்த அதாவது அடிமைகள் தான், அப்பயும் அடிமையாக தான் இருக்காரு. ஆனால் அடிமைகளும் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இடத்துல உயர்த்தி வச்சிருக்காரு. ஏன்னா போர்த்திபால் நம்புற ஒரே ஆளாக யார் இருந்தார், யோசேப்பு அவ்வளோ நம்பினார். அவர் எல்லா விஷயத்துலையும் நம்பினார். அதனாலே அவரை ஒரு நல்ல இடத்துக்கு உயர்த்தி வச்சிருந்தாரு. கடைசியில் அது காலப்போக்கில் அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர் பார்வோனுடைய மகளை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல தேவனை அவரை கொண்டு போய் வச்சுட்டாரு. பட் அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சுமே அவர் அந்நிய தேவர்களை வணங்கினாரான்னு கேட்டால் இல்லை. அப்பயும் யாரை தான் வணங்கினார், தேவனை தான் வணங்கினாரு அப்படின்னு கூட பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு நல்லதாக நடந்துடாது. எல்லா இடத்துலையுமே சில கஷ்டங்களும் வரும், சில சோகங்களும் வரும். பட் அந்த இடத்துலையும் தேவன் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு வகையில் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். மார்க் 6:4. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இடத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவிலும் அடைவான் என்றார். இதை நம்ம யோசேப்பு கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, யோசேப்பு எந்த இடத்துல ஒரு இது பண்ணல அப்படின்னா, அவருடைய ஊரில் கூட அவருக்கு என்ன இல்லை, மரியாதை கிடையாது. அவர் ஊரில் மரியாதை கிடையாது. அவரோட சகோதரர்கள் மத்தியில் அவருக்கான மரியாதை கிடைக்கல. பட் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், தேவன் ஒரு கட்டத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல உயர்த்தி வச்சு அவருடைய சகோதரர்களை என்ன பண்ணுறாங்க, வந்து அவர் முன்னாடி வணங்குற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு, தேவன் அவர்களை உயர்த்திட்டாரு. இப்போ இப்போலாம் எகிப்தில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவர் எப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டராக என்ன பண்ணிட்டாரு, தேவன் அவரை கொண்டு போய் வச்சிட்டாரு. எல்லாருமே இவர்கிட்ட தான். அதுவும் இல்லாமல் அந்த எகிப்தை காப்பாற்றினதும் இவர் தான். ஒரு கட்டத்தில் அந்த பஞ்சம் வரும்போதெல்லாம் அந்த ஒரு விஷயத்துலேருந்து மொத்தமாக இவங்க எல்லாரையுமே காப்பாற்றினது, இவர்களை காப்பாற்றினது இல்லாமல் அவரை யார் வெறுத்தாங்களோ, யார் அவரை விற்றாங்களோ அந்த சகோதரர்களை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு நிலைமையும் யாரை கொண்டு போனான், யோசேப்பு தான் அவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு கூட பார்க்கணும். இவ்வளோ விஷயத்துக்கும் அவர் செஞ்சதுக்காக முதல் காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் மேலே கொண்டிருந்த அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை அவருக்கு என்ன பண்ணியிருக்கு,
எல்லா டைம்லையும் இருந்திருக்கு. எந்த சுச்சுவேஷனில் போனாலும் என்ன பண்ணியிருக்கணும், தேவன் என்ன கைவிட மாட்டார். தேவன் எல்லா சுச்சுவேஷன்லையும் என்ன இன்னும் தான் பண்ணுவார், பாதுகாப்பு என்னை வந்து கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போவார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போது இந்த விஷயங்கள்லாம் இவர் செஞ்சுட்டாரு, ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு. இவரோட கதை இதுதான். இப்போ இதில் நம்மளுடைய சாய்ஸ் என்னவா இருக்கும்? நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் யோசேப்பு மாதிரி நம்ம முடிவு எடுக்கணுமா, இல்லை அவர்களுடைய சகோதரர்கள் மாதிரி முடிவு எடுக்கணுமா? சப்போஸ் அவர்கள் சகோதரர்கள் எடுத்த மாதிரியான ஒரு முடிவை நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் நம்ம எடுத்துட்டோம்னா விழுந்து போயிடும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல யோசேப்போட சகோதரர்கள் கடைசியில் யார்கிட்ட தான் போய் வணங்கினாங்க? யோசேப்பை தான் வணங்கினாங்க. தேவன் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இது செய்யணும்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இதை நான் மட்டும்தான் செய்யணுமான்ற கேள்வி நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இப்போ லிட்டரலாக எடுத்துட்டோம்னா எக்லிஷியாவில் பெருக்கிற வேலை இருக்குது, ஒரு சகோதரர் இல்லை ஒரு சகோதரி செய்கிறாங்க. பட் அவங்க ரெகுலராக செஞ்சிட்ருக்காங்க. அந்த சகோதரரை யோசிக்கலாமா, இதை நானே தான் செய்யணுமா அப்படின்னு? யோசிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு சகோதரனோ சகோதரியை கொடுத்த வேலை இல்லை. யார் கொடுத்த வேலை? தேவன் கொடுத்த வேலை. தேவன் கொடுத்த வேலை அப்படின்னும் போது நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்? அதை கேள்வி கேட்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன ஒரு நிலைமையில கொண்டு போய் வைப்பாருன்னா, உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன பண்ணுவார் தேவன், நம்மளை கொண்டு போய் வைப்பார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ட்ரையல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய வரும். ட்ரையல்ஸ் கன்சிடர் இட் பியூர் ஜாய். அதாவது சோதனைகள் வந்தாலுமே அதை நம்ம எப்படி ஏற்றுக்கணும், அது ஒரு சந்தோஷமான விஷயமா ஏற்றுக்கணும். சோதனையை சந்தோஷமான விஷயமா ஏற்றுக்கலாம் அப்படின்னா நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் நம்ம என்ன பண்ணணும், அதாவது சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ ட்ரையல்ஸ் வந்தாலும் நம்ம அவர்கள்கிட்ட நம்ம போய் அதை போய் காட்ட முடியுமா? எனக்கு இவ்வளோ சோகம் இருக்கு, நான் இந்த விஷயத்தில் கடந்து வந்திருக்கேன், என்னோட வாழ்க்கையில் இத்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. போய் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கஷ்டத்தை சொல்கிறது வேற, பட் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை எப்படி சொல்கிறது, நம்மளை அது குறைக்கிற மாதிரியான நம்மளுடைய வாய்ப்பு குறைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, ஷேர் பண்ணிக்க கூடாது. ஆனால் அந்த ஒரு சகோதர சகோதரிகள் கூட அதை சப்போஸ் வேற ஒரு சகோதர சகோதரி உங்ககிட்ட ஷேர் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஆறுதல் தான் சொல்லணுமே தவிர நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. அந்த நம்ம ஒரு வசனம் ஒருவருக்கு புத்தி சொல்லி கடவோம்னு சொல்லுங்க. புத்தி சொல்ல கடவோம்னா அவங்கள தீர்மானிக்கிற விஷயத்துல அவங்க இப்படி பண்றாங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல அதை ஒரு அன்பின் நிமித்தமா நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்றது, சொல்லணும் அப்படின்றது கூட பிரதர் சொல்றாரு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் யார் தான் நம்மளுக்கு அனுமதிக்கிறது? தேவன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அனுமதிக்கிறார். அவருக்கு தெரியும் நம்ம என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அவர் சொல்கிற விஷயங்களை நம்ம சரியாக செஞ்சுட்டு போனோம்னா நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பார் அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை நம்ம என்ன பண்ணணும், உன் பலத்தோடு செய்யணும். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்குள்ளார போகிறோம், அதாவது ஒரு தவறான இடத்துக்குள்ளே போகிறோம்னா அந்த இடத்துல என்ன இல்லை, நம்மளுக்கு ஞானமான ஒரு விஷயம் அங்கே இருக்காது. அதுக்கு பதில் தேவன் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ செய்கிறது எதுவோ அதை என்ன பண்ணணும், முழு பலத்தோட நம்ம செய்யணும் அப்படின்றது கூட தான் பிரதர் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டிங்ஸ் இருக்குது, இதை மட்டும் நம்ம அந்த ரெட் லைனில் இருக்கிறது மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். அவரோ இந்த உயர்வுகள் தன் கண்ணை மறைப்பதற்கோ தன் நிதானத்தை இழக்க செய்வதற்கோ அனுமதியாமல் அவற்றினால் வரும் எந்த கண்ணியிலும் சிக்கிக்கொள்ளாமல் தன்னை காத்துக்கொண்டார். நாமும் இம்மாதிரியான சோதனைகளுக்கு எதிராக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவரோனா யாரு அப்படின்னா இந்த இடத்துல யோசேப்பு. யோசேப்பு என்ன பண்ணல அப்படின்னா மற்ற எந்த ஒரு விஷயத்துலையும் என்ன பண்ணல, தன்னுடைய
கண்ணை மறைப்பதற்கோ தன் நிதானத்தை இழப்பதற்கோ கண்ணியினாலும் சிக்கிக்கொள்ளாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே இது பண்ணாமல் மாட்டிக்காமல் என்ன பண்ணிட்டாரு, தன்னை பாதுகாத்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிருக்காரு. நமக்கு கொடுக்கறது பிரதர் இந்த இடத்துல சொல்ற விஷயம், நாமும் இம்மாதிரியான சோதனைகளுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும் அப்படின்றது கூட தான் பிரதர் இந்த இடத்துல யோசேப்பு மூலியமா நமக்கு சொல்றாரு. ரெண்டாவதா இருக்கிற அந்த ஒரு இதை மட்டும் படிச்சுருங்க. செகண்ட் பேரா, தேவனுடைய சித்தம் செய்வதில் நாம் முழு கவனத்தோடும் அர்ப்பணிப்போடும் இருக்கும்போது நாம் தோல்வி அடைய மாட்டோம். ஏனென்றால் இறுதியில் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும் விதமாக தேவன் தமது பங்கை சிறப்பாக செய்திருவார். பிதாவாகிய தேவனுக்கு நமது பூமிக்குரிய வெற்றியை விட நமது ஆவிக்குரிய வெற்றியே மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. தேவனை நம் வாழ்க்கையில் நேரடியாக செயல்பட நாம் அனுமதிக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய மற்றும் ஞானமான வெற்றியை அடையப்படும். கவனிச்சிங்களா? கட்டிங் பொறுமையா படிச்சாங்க. யார் யார் கவனிச்சிங்க? யாரும் கவனிக்கல. தேவனுடைய சித்தம் செய்வதனால் நாம் முழு கவனத்தோடு அர்ப்பணிப்போடும் இருக்கும்போது நாம் தோல்வி அடையவே மாட்டோம். தேவனுடைய சித்தம் செய்யறதுல நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு ஃபுல்லாக நம்மளுடைய அர்ப்பணிப்பு என்ன பண்ணணும், அர்ப்பணித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒருபோதும் தோல்வி அடையவே மாட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இறுதியில் நமக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும் விதமாக தேவன் தமது பங்கை என்ன பண்ணிருக்காரு, சிறப்பாக செய்கிறார். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது தான் தேவனுடைய அல்டிமேட் கோலா இருக்குது அப்படின்றது கூட பார்க்குறோம். அவரோட கோலே அதுதான், நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய பூமிக்குரிய வெற்றியை விட ஆவிக்குரிய வெற்றி என்ன பண்ணுது, ரொம்ப அவசியமா இருக்கு. பூமிக்குரிய அந்த ஒரு ஓட்டம் நம்ம ஓடுறதுக்கு தேவன் விரும்பல. ஆனா நம்மளுடைய ஓட்டம் எந்த இடத்துக்கு நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டம், இந்த ஒரு ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுவார், அவருடைய எல்லா ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். அதுதான் தேவனுக்கு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். தேவனை நம் வாழ்க்கையில் நேரடியாக செயல்பட நாம் அனுமதிக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய மற்றும் ஞானமான வெற்றி அடையலாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில டைரக்டா நேரடியாக செயல்படுறதுக்கு, அதாவது இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம கேரக்டரை காமிக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர்ல யார் தெரியணும், தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தெரியணும். அந்த ஒரு கேரக்டர்ல நம்ம அந்த ஒரு கேரக்டர்லயே அவங்கள காட்டுறோம் அப்படின்னா அப்ப நம்ம டைரக்டா என்ன பண்றாங்க, அவங்க செயல்படுறாங்க. நம்ம செய்யற எல்லா விஷயத்திலையும் தேவனுக்கு அந்த ஒரு நன்றி சொல்லி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல யாரை நம்ம மகிமைப்படுத்துறோம், யாரை முன் வச்சு அதெல்லாம் செய்யறோம் அப்படின்னா தேவனை முன் வச்சு செய்யறோம். அப்படி செய்யும்போது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய மற்றும் ஞானமான வெற்றி. அதாவது வெற்றி மட்டும் இல்லை, ஞானமான வெற்றி. வெறும் வெற்றி இருக்கிறது நம்மளுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டா இல்லை. வெற்றி அடையிறதுனா நம்ம உலக பிரகாரமான வெற்றியை கூட நம்ம அடைச்சிட்டு போயிடலாம். பட் ஞானமான வெற்றி யாரு தான் கொடுக்கும், யார்கிட்ட இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு கூட பார்க்குறோம். இது யோசேப்பு கேரக்டர் மூலயமா நமக்கு பிரதர் சொல்ற ஒரு விஷயம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஒரு கேரக்டர் அப்போஸ்தலர் பவுல். ஓகே, இவருக்கு என்ன போராட்டம் வந்திருக்கும்? எல்லாமே போராட்டம் தான். ஸ்பெசிஃபிக்கா அது போராட்டமா வராது. அதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. அது அவரு அதை பத்தி பெருசா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவரோட தேவனுடைய வேலையை அவர் செஞ்சுட்டு இருந்தார். இவரு சவுலா இருக்கும்போது செஞ்ச ஒரு விஷயம் அவருடைய மனசுல குத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன, நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கொன்னு இருக்காரு. அந்த ஒரு விஷயம் இவருக்கு என்னவா இருக்குன்னா அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கூட நமக்கு இடத்துல பிரதர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் என்பவன் எப்படி இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சிறிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், அதாவது இவர் அதாவது அப்போஸ்தலர் சவுலா இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கொண்டு இருக்காரு. பயமுறுத்தி, அதாவது கர்த்தருடைய சிஷ்யர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி என்ன பண்ணியிருக்காரு, ஆசாரியர் இடத்துல போயிருக்காரு. இந்த மார்க்கத்தாரியாகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை என்ன பண்ணணும், கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். அதாவது எக்ஸ்ட்ரீமா என்னென்னலாம் அவங்களை கொடுமை பண்ண முடியுமோ என்ன பண்ணியிருக்காரு, இவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு வசனம் 26:9 மற்றும் 10 கூட வாசிங்க. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாக என்ன பண்ணிட்டார், நிறைய விஷயம் செஞ்சிட்டார். எல்லாரையும் சிறையில கொண்டு போய் போட்டிருக்காரு. அந்த ஒரு ஆசாரியர் இடத்தில் அதிகாரம் பெற்று, பிரதான ஆசாரியர்கிட்டயே என்ன பண்ணியிருக்காரு, அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை என்ன பண்ணியிருக்காரு, சிறையிலையும் போட்டிருக்காரு. அவர்கள் என்னவும் பண்ணியிருக்காரு, கொலையும் பண்ணியிருக்காரு அப்படின்றத பவுலே சொல்றாரு இந்த இடத்துல. 11ஆம் வசனம். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். என்ன பண்ணியிருக்காரு, தேவ தூஷணம் சொல்லவும் சொல்லியிருக்காரு. நிறைய என்ன பண்ணியிருக்காரு, அந்நிய பட்டணங்கள் வரை அவர்களை என்ன பண்ணியிருக்காரு, துன்புறுத்திருக்க அப்படின்னு சொல்லி யாரே சொல்றாருன்னா அவரே சொல்றாரு. இவ்வளோ விஷயத்தையும் சொன்னவருக்கு எது கஷ்டமா இருந்திருக்கும், இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சவருக்கு எது கஷ்டமா இருந்திருக்கும், இந்த இடத்துல கொலை செஞ்சது ஓகே, அவர் கஷ்டப்படுற வகையில எது அவரு வச்சிருக்கும். இப்ப எல்லாரையுமே துன்புறுத்திட்டாரு, அவ்வளோ கிறிஸ்தவர்களை கொண்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திரும்ப அவர்கள் மத்தியில போய் தேவன் பத்தின அந்த ஒரு சத்தியத்தை பேசியிருக்காரு. இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பார்த்திருப்பாங்க, இவரு இப்ப அவங்களே பயந்துருப்பாங்கல்ல, எங்களெல்லாம் கிறிஸ்தவர்களை பார்த்தாலே கொன்னு குவிச்சிருக்கவரு, கொலை பண்ணியிருக்காரு, சிறையில தூக்கி போட்டிருக்காரு, இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காரு, அவரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பத்தியும் தேவனை பத்தியும் இவ்வளவு பேசுறாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க. இவருக்கும் அதுல மைண்ட்ல என்ன வந்திருக்கும், இவரும் யோசிச்சிருப்பாரு, இவங்களதான் நம்ம கொண்டு இருக்கோம், சிறையில தூக்கி போட்டிருக்கோம், இப்ப இவர்கள் மத்தியில என்ன பண்ணியிருக்கோம், போய் நின்று சத்தியத்தை போய் சொல்ற ஒரு நேரம்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்கலாம். நமக்கு அதுக்கான வசனம் நமக்கு கொடுக்கப்படல, பட் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செஞ்சிட்டாரு, தேவதூஷணம் சொல்ல வச்சிட்டாரு. ஆனா அதே வாயில தேவனையும் மகிமைப்படுத்தி பேசுற அந்த ஒரு வார்த்தையும் என்ன பண்றாரு, அவரே பேசுறாரு அப்படின்னு கூட பாக்குறோம். இந்த ஒரு கட்டிங்ஸ் கூட வாசிச்சிருங்க சிஸ்டர். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடம் இருந்து வந்த துன்புறுத்தலையும் அவர் சகிக்க வேண்டி இருந்தது. இந்த பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் பவுல் சோர்ந்து போய் பிரச்சனை இல்லாத இடம் எங்கேயும் இருந்தால் அங்கே ஓடி போய் தங்கிவிடலாம் என்று நினைத்தாரா? இல்லை, பவுல் அவ்வாறு செயல்படவில்லை. அவர் உண்மையில் கிறிஸ்துவை துன்புறுத்தினார். ஸ்தேவான் ரத்தம் சிந்தப்படுகிற போது அங்கே அருகே நின்று அவரை கொலை செய்ய சம்மதித்து அவரை கல்லெறிந்தவர்களுடைய வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்தார். சிறையில் அடைக்கப்பட்டார். கப்பல் தேசத்தில் சிக்கல் இருந்தது. இவற்றை எல்லாம் எண்ணி அவர் மனம் சோர்வடைந்து முடங்கி போய்விடவில்லை.
இப்போ இது எல்லா விஷயமும் நடந்தும் அவர் என்ன பண்ணல, சோர்ந்து போகல. ஏன் அப்படின்னா இவரை வந்து கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இவரை இது பண்ணல, இவரை வந்து இவர் எல்லாரையும் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரை பத்தி பேசல, துன்புறுத்தல. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காரு, துன்புறுத்தலையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சகிச்சு கொண்டிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் யாரா இல்லை, இப்போ சவுலா இல்லை, பவுலா இருக்காரு. இப்படி பவுலா இருக்கிறதுனால எல்லா ஒரு துன்புறுத்தலையும் அவர் என்ன பண்ணிருக்காரு, சகிச்சுட்டு இருக்காரு. இந்த பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் பவுல் என்ன பண்ணல, சோர்ந்து போகல. சோர்ந்து போய் அந்த ஒரு பிரச்சனை இல்லாத இடம் எங்க இருக்கோ அப்படின்ற மாதிரி தேடி என்ன பண்ணல, அவரு ஓடி போய் பயந்து ஒளிஞ்சிட்டு இல்லை. அதுக்கு அப்படி அந்த ஒரு விஷயத்த செய்யாம பவுல் அவர் செய்யப்படவில்லை. அவர் உண்மையில் கிறிஸ்துவை துன்புறுத்தினார். ஸ்தேவான் ரத்தம் சிந்தும் போது என்ன பண்ணியிருக்காரு, நின்று பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா ஸ்தேவானை காப்பாத்துல அவர் மேல கல் எறிஞ்சவங்களை என்ன பண்ணியிருக்காரு, அவங்களதான் இது பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்தேவான் பக்கம் அவர் போகல, அப்பயும் கூட சும்மா நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. தவிர இப்ப இந்த ஒரு விஷயம்லாம் அவரோட மைண்ட்ல யோசிச்சிருக்கலாம்ல, யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த இடமே வேணாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். பட் என்ன பண்ணல, இவரு போகல. இது எல்லாமே நடக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு சத்தியத்தின் ஓட்டத்துல அவர் ஆரம்பிச்ச அந்த ஒரு பாதையில தொடர்ந்து போயிட்டே இருந்தாரு. நிறைய ஒரு புது சபைகளை உருவாக்குனாரு. ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்தியோகியா சபைன்னு ஒன்று இருக்கு, அந்த சபை. அதுக்கப்புறம் பெரேயா அப்படின்றதும் நம்ம இப்போ படிக்கிறோம்ல, பெரைன் ஸ்டடி. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, பெரேயான்றது இவர் உருவாக்குன ஒரு சபை, அப்போஸ்தலனாகிய பவுல் உருவாக்குன சபை. அந்த சபை மக்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதிகமாக, அதாவது அந்த ஒரு ஆராய்ச்சி வகுப்புல அதிகமாக ஈடுபட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சபை தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பெரைன் ஸ்டடி, பெரேயா ஆராய்ச்சி வகுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இவர் எதுக்குமே சோர்ந்து போய் உட்காராம நிறைய சபைகளை உருவாக்கி நிறைய பேரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து ஸ்டில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, சத்தியங்கள் மூவ் ஆகிறதுக்கு ஒரு அந்த டைம்ல வழிவகை செய்து ஒரு முக்கியமான ஆளாக என்ன பண்றாரு, இப்பயும் இருக்காரு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பிரதர் நம்மளுக்கு இவர் மூலயமா நம்மளுக்கு கொடுக்குற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளும் பிஃபோர் கான்சிக்ரேட்டட் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம், நிறைய தப்பு செஞ்சுருக்கலாம், நிறைய தப்புக்குள்ளார போயிருக்கலாம். பட் என்ன பண்ணல அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்தெல்லாம் செய்யாமல் என்ன பண்ணிட்டோம், இப்போ தேவனுக்குள்ளே இருக்கோம். அப்போ நம்ம பழைய விஷயத்தை யோசித்து நம்ம அப்படியே நின்றுட்டு இருந்துடலாமா? அடுத்தடுத்து மூவ் ஆகணும். அடுத்தடுத்து நமக்கு கொடுக்குற வாய்ப்பு என்ன பண்ணணும், அடுத்தடுத்து சபைகளை உருவாக்குற வாய்ப்பும் சரி, அடுத்தடுத்த வாய்ப்பு நோக்கி நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும் அப்படின்னு கூட பிரதர் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு வசனம் வாசிச்சு மிஸ்டர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரை தொடர்ந்து வாசிச்சு. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படி எனில் சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. இதுல பார்த்த ஒரு விஷயங்கள்லாம் யாரும் சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதாவது நம்ம எந்த பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் விடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகப்படுவதில்லை. இப்போ இது எல்லாமே நம்ம என்ன நம்ம இப்படிலாம் செஞ்சோம், அதுக்கு ஒரு கீழே விழுந்து நம்ம என்ன பண்ணல, சாகலை. ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு யாருடைய பேரில் நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, தேவன் பேரில் நம்ம ஒரு விசுவாசம் வச்சுருக்கோம். அதனால் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல,
சோர்வடைய போகிறதும் சோர்வடைஞ்சு அந்த இடத்துல உட்கார போகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னா அப்போஸ்தலராகிய பவுல் நமக்கு சோர்வு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்தாரு அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சத்தியம் என்ன பண்ணியிருக்காது, எவ்வளோ விஷயங்கள் சத்தியங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்க. ஏன்னா நிறைய ரைட்டிங்ஸ், நிறைய மோஸ்ட்லி அவர் எழுதின கடிதங்கள்லாம் என்ன இருக்கு நம்மளுக்கு இப்போ வசனங்களா, அவர் எழுதின கடிதங்கள் ஒவ்வொரு சபையும் எப்படி இருக்கணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கடிதங்களாக நிறைய விஷயங்களை அவர் எழுதி கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு சபைக்கும் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு விஷயங்கள்ல தான் நம்ம இப்போ தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஆனால் நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும் உட்காந்துடக்கூடாது அப்படின்னு கூட பார்க்குறோம். இந்த வசனம் கூட பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணிடணும், தேவன்கிட்ட நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சிடணும். அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்ன பண்ணுவார், நம்மளை சுத்திகரித்து நம்மளை அவர் நீதியில் உள்ளவராக இருக்கிறார். அதாவது சுத்திகரித்து நம்மளை என்ன பண்ணிடுவார், அவர்கிட்ட சேர்த்துக்குவார் தேவன் அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல பிரதர் நம்மளுக்கு ஒரு விஷயமா சொல்றாரு. இதை மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். எனவே தவறுவது மனித இயல்புதான் என்றாலும் நாம் செய்த தவறுக்கு எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு நம்மை சீர்படுத்திக் கொள்கிறோம், அவற்றிலிருந்து எவ்வாறு வளர்கிறோம் என்பதே நமது வளர்ச்சிக்கான முக்கிய படிக்கற்களாய் காணப்படுகின்றன. தவறுவது மனித இயல்பு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறு விழுந்துட்டோன்றதுக்காக விழுந்த இடத்துல இருக்கக்கூடாது. எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணிடணும், எந்திரிச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம நோக்கி என்ன பண்ணிடணும், வளர்ச்சி போகணும் அப்படின்றது கூட பிரதர் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயமா சொல்றாரு அப்படின்னு கூட பார்க்குறோம். இந்த ஒரு வசனம் பாருங்க, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, நான் செய்கிறேன் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையானது என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைச்சிருச்சு, நான் தான் இதை பிடிச்சிட்டு இருக்கேன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், போயிட்டே இருக்கணும்னு பார்க்குறோம். இதுதான் கடைசியான கேரக்டர், யாரும் பயப்பட வேண்டாம், டைம்லாம் போகாது, ரொம்ப நேரம் ஆல்ரெடி போயிடுச்சு. கடைசியாக நம்ம பார்க்க போகிற கேரக்டர் ஜோஷுவா கேரக்டர். இந்த கேரக்டரை பற்றி எல்லாருக்கும் நமக்கு தெரியுமா, இவர் என்ன பண்ணாரு ஜோஷுவா? ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வசனம் போயிடலாம், அந்த கட்டிங்ஸ்லேயே போயிடலாம். இதை படிச்சிருங்க சிஸ்டர். நாம் என்றைக்காவது நமது குடும்பத்தினரோ அல்லது நமது நண்பர்களோ எடுக்கும் மோசமான முடிவுகளால் அல்லது தவறான நிதானிப்புகளால் பாதிக்கப்பட்டு பலிகீடா ஆக்கப்பட்டுள்ளோமா? யோசுவாவிற்கும் அதுதான் நடந்தது. மற்றவர்கள் செய்த தவறுக்காக தானும் வனாந்தரத்துக்கு திரும்பி செல்ல வேண்டியிருந்த சூழலில் யோசுவா மிகுந்த பொறுமையுடையவராய் காணப்பட்டிருக்க வேண்டும். அவர் முறுமுறுக்கவில்லை, எந்த கேள்வியும் கேட்காமல் தேவனுடைய சித்தத்தை முழுமனதால் ஏற்றுக்கொண்டார். நாம் தியானித்து ஆராய்ந்து பார்த்த மற்ற நபர்களைப் போலவே யோசுவா பொறுமையுடன் கூடிய சகிப்பு தன்மைக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்ல. யோசுவா கிட்ட இருந்த முக்கியமான ஒரு கேரக்டரை நம்ம பார்க்க போக வேண்டியது என்ன அப்படின்னா பொறுமை. அவர் எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணியிருக்காரு, பொறுமையாக இருந்திருக்காரு. இந்த ஒரு வனாந்தரத்துக்கு போகணுமா, 40 வருஷம் போகிறேன், அதுக்கு நான் போக மாட்டேன்னு என்ன பண்ணல, எந்த இடத்துலையும் சொல்லலை. தேவன் அனுமதிக்கிறாரா, நான் போகிறேன். ஏன் அப்படின்னா அதை கொடுத்தது யார் அப்படின்னா தேவன் தான் கொடுத்தாரு. அதற்கான வழியும் அடுத்து யார் கொடுப்பாரு, தேவன் தான் கொடுப்பாரு. அப்போ நான் என்ன ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் காமிக்கணும் அப்படின்னா பொறுமையை மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல யோசுவா என்ன பண்ணிட்டாரு, பொறுமையாக இருந்தார். ஆனால் பொறுமையாக இருக்கிறதுக்கும் 40 வருஷமும் பொறுமையாக இருக்காருன்னா இருந்துதான் ஆகும். அது 80 வருஷமாக இருந்தாலும்
பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா 80 வருஷம் ஒருத்தர் பொறுமையாக இருந்தவரை நம்ம பார்த்துருக்கோம். சரி, 80 வருஷம் இல்லை, 40 வருஷம். மோசே 40 வருஷம் என்ன பண்ணாரு? அவர் ஆடு மேய்க்க விட்டாரு. ஏன் 40 வருஷம் என்ன ஆடு மேய்க்க விடுறீங்கன்னு கேட்டாரா? பொறுமையா இருக்கணும்னா நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருடைய பொறுமையும் அவரை காமிச்சாரு அப்படின்ற பார்க்குறோம். இந்த இடத்துல யோசுவாவும் என்ன பண்ணியிருக்காரு? பொறுமையாக தான் கடைபிடிச்சிருக்காரு. நம்மளுக்கு பிரதர் இந்த ஒரு கேரக்டர் மூலியமா காட்டுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை தான். எந்த ஒரு சூழ்நிலையும் வந்தாலும் பொறுமையா இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற கேரக்டர்ஸ்லையும் முக்கியமாக இருந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா பொறுமை தான். என்ன பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணாங்க. தன்னுடைய வரட்டும், தனக்கு தேவன் மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு பொறுமையும் விசுவாசத்தையும் காட்டுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை உயர்த்தி வைப்பார். அதுக்காக நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசுவாவும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா பொறுமையாக இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட பிரதர் நமக்கு இந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த லைன் போட்டிருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க. காத்திருப்பதிலும் மகிழ்ச்சியான இருதயத்தை கொண்டிருக்க முயற்சிப்பதிலும் மிகுந்த ஞானம் வெளிப்படுகிறது. தேவனுடைய கால அட்டவணைக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையே நமக்கு வழங்கும். காத்திருப்பதிலும் மகிழ்ச்சியான இருதயத்தை கொண்டிருப்பதிலும், அதாவது வெயிட் பண்றதுலயும் இந்த ஒரு கரெக்டான ஒரு அந்த குட் ஹார்ட்டடா இருக்கிறதுலையுமே நம்மளுக்கு என்ன அப்படி முயற்சி செய்யறதுனால நம்மளுக்கு என்ன இருக்கு, மிகுந்த ஞானம் வெளிப்படுது. நம்ம ஒரு விஷயத்த உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அவசரப்பட்டு ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அதே மாதிரி பொறுமையாகவும் ஒரு விஷயம் பொறுமையாக யோசிச்சு ஒரு இடத்துல செய்கிறோம். ரெண்டுத்துல எது கரெக்டாக நடக்கும்? இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட சண்டையே போடுறோம், சண்டை போட்டதுக்கு அப்புறம் உடனே நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பு தான் செய்வோம். இதுவே பொறுமையாக யோசிச்சோம்னா இந்த விஷயம் எதனால் நடந்துச்சுன்னு சொல்லி மேபி நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். யோசிச்சு இதுலேருந்து எப்படி வெளியில் வராதுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். அதுக்கு ஒரு டைம் கொடுத்து அதை யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பர்ஃபெக்டாக செய்வோம். சப்போஸ் அவசரமாக செய்யணும்னா அது என்னவா இருக்கும், அது தப்பாக தான் போய் முடியும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதுதான் மிகுந்த ஞானம் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய கால அட்டவணைக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையே நமக்கு வழங்கும். அதாவது நம்மளுடைய ஷெடியூல் படி நம்ம போக தேவையில்லை. தேவன் நம்மளுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன பண்ணணும், அந்த ஷெடியூல் படி நம்ம என்ன பண்ணிடணும், போயிடணும் அப்படின்றது கூட பிரதர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்புறம் ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4 அதிகாரம் 13 மற்றும் 15 முதல் 15. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி. ஒரு நிமிஷம் சிஸ்டர், இது திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க, எல்லாமே கொஞ்சம் தெளிவா கேளுங்க, அதுக்குள்ள நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். கவனிச்சிங்களா? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு நாளைக்கு என்ன பட்டணத்திற்கு போய் இங்கே ஒரு வருஷம் என்ன பண்ணலாம், தங்கி வியாபாரம் செஞ்சு என்ன பண்ணலாம், சம்பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களே கேளுங்க. அதாவது வெளியூர் யாரை தாக்குறாங்க அப்படின்னா வெளியூருக்கு போய் தங்கி சம்பாதிக்கிறவங்கள தாக்குறாங்க, அவங்களுக்கு சொல்றது தான். நாளைக்கு நடப்பது என்ன இல்லை உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு என்ன பண்ணிடும், நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு இடத்துல தோன்றி கொஞ்ச நாள் ஒரு 30, 40, 50 வருஷம் வந்துட்டு மறைஞ்சிடும். அப்படி அதாவது லிட்ரலாக எது கூட கம்பேர் பண்ணுறோம்னா இத்தனை பல ஆண்டுகள் போகிற இந்த ஒரு உலகத்தில் ஒரு புகை மாதிரி தான், தோன்றி மறைஞ்சிரும்.
இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கட்டத்தில் பிறந்து ஒரு கட்டத்தில் இறந்துருவோம். திரும்பவும் நம்ம பிறப்போம் நம்மளால சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டானது. இதில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய சித்தத்தின்படி நம்ம போயிட்டு இல்லாமல் தேவனுக்கு சித்தமானது நம்ம பண்ணணும், செய்யணும். சம்பாதிக்கிறது முக்கியம்தான், பட் அதை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றதும் ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம யாருக்காக கொடுக்குறோம்? தேவனுக்காக இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். தேவனுக்காக ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னா அது என்னவா இருக்குது? அது நன்மையானது ஒரு விஷயமா இருக்குது. நம்மக்கிட்ட இருந்தும் நம்ம என்ன பண்ண கொடுக்காம இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி போகும் அப்படின்னா, இது ஒரு சகோதரர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், அதை ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு விஷயமும் இல்லை, பட் நானா சேர்த்து வச்சுட்ருக்கோம். இப்போ ஒரு கன்வென்ஷன் நடத்தியிருக்கோம், இந்த கன்வென்ஷனுக்கு பணப்பற்றாக்குறையாக இருக்குது. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட இந்த பணம் இருக்குது, நம்ம அதை சேர்த்து வச்சுருக்கோம், பட் எந்த ஒரு சேவைங்களா நாளைக்கு ஏதோ ஒரு தேவை வந்தால் செலவு பண்ணுறதுக்காக நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்து கொடுக்காம நம்ம அதை அப்படியே வச்சுருந்தோம்னா இது எப்படி நமக்கு அது ஒரு ஆபத்தாக வரும் அப்படின்னா, ×2 ×3லாம் இல்லை, ×100ஆகவே என்னவாகும். சம்டைம்ஸ் அந்த காசு போகும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சகோதரர் எனக்கு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம கொடுக்கணும்னு நினச்சிட்டோம், பட் நம்மக்கிட்ட இருக்குது, கொடுக்கல, நம்ம இதை நம்ம சேர்த்து வைப்போம், ஏதோ ஒரு சேவிங்ஸுக்காக நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வச்சுப்போம் அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவார், வேற வழியில் அது வீணாக போகிற அளவுக்கு என்ன பண்ணுவார், செலவு வச்சுருவார். அதுக்குன்னு தேவன் கேட்குறாரா அப்படின்னா, அது தேவன் பணத்து மேலே விரும்பி அதை கேட்குறாரான்னா கிடையாது. அது அவருக்கு ஒரு விஷயமே இல்லை. அவருக்கு அந்த பணம் முக்கியம் கிடையாது, அது கொடுக்குற மனசு அதுதான் தேவனுக்கு முக்கியமே தவிர நம்ம கொடுக்க போகிற அந்த ஒரு பணத்துக்கு. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு தேவை அப்படின்னா அவர் எப்படி வேணால் இது பண்ணிடுவார். ஆக்சுவலாக தேவனுக்கு பணம்ன்ற ஒரு விஷயம் தேவையில்லை, மனுஷனுக்கு தான் தேவை, தேவனுக்கு அது தேவையில்லை. பட் தேவனுடைய வேலையை செய்கிறதுக்கு அந்த ஒரு பணம் உதவியாக இருக்கணும். அதை நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்றதுக்கு முக்கியம் இல்லை, அதை என்ன ஒரு மனசில் கொடுக்குறோம் அப்படின்னா, பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் சொல்கிற மாதிரி கிடையாது, எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிலாம் பார்த்து கொடுக்காதீங்கன்ற மாதிரி இல்லை. பட் கொடுக்கக்கூடிய மனசை தான் என்ன பண்ணுறாரு தேவன் பார்க்குறாரு அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல பிரதர் நமக்கு ஒரு விஷயமா சொல்கிறாரு. சிஸ்டர் இந்த 2வது பேராகிராஃப் படிச்சிருங்க சிஸ்டர். சில சமயங்களில் தேவன் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் அது சுலபமான பாதையாக நமக்கு தென்படாது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? கடினமான பாதையானாலும் பரவாயில்லை, முதலில் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று தேவனிடம் ஜெபம் செய்துவிட்டு ஒரு அடியை முன்னோக்கி எடுத்து வைங்கள். பிறகு தேவன் பேரில் முழு விசுவாசம் வைத்து அடிமேல் அடி வைத்து வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னோக்கி நகருவதே சரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல சொல்றதுன்னா, சில சமயங்கள் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன எதிர்பார்க்கிறது என்றாரு அப்படின்னா, நமக்கு தெரியும் தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது நம்மளதான் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு விஷயத்துல நம்ம போற அந்த ஒரு பாதையான என்னவா இருக்கலாம், நம்மளுக்கு கஷ்டமா இருக்கலாம், இல்லை அது ஒரு ஈஸியான பாதையாக இருக்கலாம், கஷ்டமான பாதையாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை யோசிச்சு பார்த்துடக்கூடாது. இந்த ஒரு பாதையில் போகிறோமே, மேபி இதில் போனால் நம்மளோட உயிருக்கு ஆபத்தாக ஆகலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். பட் ஆனால் அப்படியான்னு கேட்டால் இல்லை. தேவன் ஒரு வழியில் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா அந்த ஒரு வழியில் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, தேவன் அந்த ஒரு வழியில் கூப்பிட்டு போகிறார். அந்த வழியில் கூப்பிட்டு போகும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவார். அந்த ஒரு விசுவாசம் நம்மக்கிட்ட என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். கடினமான பாதையானாலும் பரவாயில்லை, முதலில் என்ன பண்ணணும், நம்முடைய சித்தத்தின்படி என்ன பண்ணுறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அடி எடுத்து வைக்கணும். முதல் அடி எடுத்து வச்சா போதும், தேவன் என்ன பண்ணுவார், அடுத்து பிறகு அவர் தேவன் பேரில் முழு விசுவாசம் வைத்து அடிமேல் அடி வைத்து என்ன பண்ணணும், இந்த ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி நகருவது சரியாக இருக்கும். தேவன் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வையின்னு சொன்னார்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது.
ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கோம், ஒரு பள்ளம் இருக்கு, தேவன் சொல்றாரு கால் எடுத்து வையின்னு சொல்றாரு. நம்ம தேவன் அது பள்ளமா இருக்கு, நான் எப்படி வைக்கிறது கேட்கலாமா? கேட்கக்கூடாது. இப்போ ஆபிரகாம் அந்த மாதிரி என்னோட குழந்தையை கொல்ல சொல்றீங்களே, இது எப்படி நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாருன்னா என்ன நடந்திருக்காது? அவருக்கான ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காது. அந்த இடத்துல கேட்காம தேவன் சொன்னதுன்னா என்னோட குழந்தைய தான் சொல்றாரு. ஆனா அவருக்கு இருந்த ஒரு விசுவாசம் என்ன? நாங்க மலைக்கு மேல போறோம், திரும்பி வருவோம். அவருடைய விசுவாசம் எந்த இடத்துல இருக்கு? நாங்க போவோம், திரும்பி வருவோன்றது அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை காமிச்சதுனால தேவன் என்ன பண்றார்? திரும்ப கொண்டு வர்றார். அந்த இடத்துல பலி கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்றாரு அப்படின்னு கூட பார்க்குறோம். இதே விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கணும்? அப்ளிகபிள் பண்ணணும். ஏன் அப்படின்னா, தேவன் கொடுக்குற எல்லா ஒரு விஷயமும் எதுதான்? சகலமும் நன்மைக்கு ஏதுவானது. அதனால தேவன் எது கொடுத்தாலும் அது நல்லது தான் அப்படின்றது கூட இந்த இடத்துல சொல்றாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நடப்பட்ட இடத்தில் மலருங்கள்ன்றது ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல போனாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கார்? தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சு மலர வச்சிருக்கார். அந்த மாதிரி நம்மளுக்கும் தேவன் நம்மளையும் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாரு அப்படின்னா ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்துவார் அப்படின்னு கூட பார்க்குறோம். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறது தான், அதாவது இந்த விஷயமும் எனக்கு ஒரு பிரதர் சொன்ன விஷயம்தான். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய ஓட்டம் குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தேவன் நினச்சிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணிடுவாருன்னா நம்மளை தனிமைப்படுத்திடுவார். தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருவாரோம். நீங்கள் நீ போகிற, பட் என்ன ஆகல, இந்த ஓட்டம் சரியா இல்லை. நீ என்ன பண்ணுற? எல்லாருக்கூடையும் கலந்துக்கிட்டு எல்லாருக்கூடையும் இருந்துட்டு ஓட்டத்தை சரியாக ஓட மாட்டேன். ஓடுற பட் சரியாக ஓடல. அதனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன்? எல்லாருக்கூட இருந்தும் பிரித்து ஒரு தனியான ஒரு இடத்துல வச்சுட்டா நீ யார்கிட்ட தான் பேசி ஆகணும்? என்கிட்ட தான் பேசி ஆகணும். வேறு யார்கிட்டையும் உன்னால் பேசிகிட்டு இருக்க முடியாது. கூட யாருமே இல்லாத போது நீ என்கிட்ட தான் பேசணும். அப்போ நீ என்ன பண்ணு? தனியாரு அப்படின்ற மாதிரி தேவன் சம்டைம்ஸ் நம்மளை என்ன பண்ணிடுவாராம்? பிரித்து தனியாக வச்சுருவாராம். அப்படி வைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? தேவன் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை. நம்ம கிட்ட என்ன பண்ணணும்னா தேவன் கிட்ட போகணும் அப்படின்றது கூட எனக்கு அந்த ஒரு பிரதர் ஒரு அட்வைஸாக கொடுத்தாரு. அதை கூட நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். கடைசியாக கன்க்ளூஷன் பார்த்து இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிச்சிடலாம். மொத்தம் நம்ம 5 கேரக்டர் பார்த்தோம். இதில் குயின் எஸ்தர்ன்ற கேரக்டர் நம்ம பார்க்கல, பட் மற்ற 5 கேரக்டர் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பார்த்த கேரக்டர் ரூத். அவங்க போன இடத்துல அவங்க மாமியார் போனாங்க, பட் அவங்க பின்னாடி அவங்களும் போனாங்க. அவங்க போனதுனால அவங்கள என்ன பண்ணிட்டாரு தேவன்? அவங்க அந்த இடத்துக்கு அவங்க கூடயே அவங்களும் போனதுனால எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க யோசிக்காமல் என்னோட மாமியார் எங்கே போகிறாங்களோ அங்கேயே போகிறேன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு இவங்க கூட போனதுனால இவர்களுடைய பேர் என்ன பண்ணியிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. இன்னொன்று, இவர்களும் நடப்பட்ட இடத்தில் மலருங்கள்ன்ற டைட்டிலுக்கு எடுத்த மாதிரி அந்த இடத்துல போனாங்க, அந்த இடத்துல மலர்ந்தாங்க அப்படின்றது கூட பார்க்குறோம். மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே அதே மாதிரி தான். யோனா நினிவே பட்டணத்துக்கு போனார், தேவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? போக சொன்னார். அதை கேட்டு அவர் வேற வழியில் போனார். பட் தேவனாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு? அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சிட்டாரு. அவர் போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து யோசேப்பு அவர் யோசிச்சிருக்கலாம், நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கோம், அடிமையாக வந்துட்டோமே, ஏன் இந்த இடத்துல இருக்கோம்னு யோசிச்சிருக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணிட்டாரு? அடிமையாக இருந்த அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வச்சார். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ கொலைகள் பண்ணார், கிறிஸ்தவர்களை கொன்னார், எவ்வளோ விஷயங்கள் செஞ்சார். பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவர் மூலயமா என்ன பண்ணியிருக்காரு? சத்தியம் நிறைய இடத்துக்கு அவர் மூலயமா சத்தியம் போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அதோட யோசுவா இந்த 40 வருஷம் வனாந்தர பயணத்தில் அவர் என்ன பண்ணல? எந்த ஒரு இடத்துலையும் முறுமுறுக்கவோ அந்த ஒரு பொறுமையை அவர் கைவிடவோ இல்லை. எல்லா விஷயத்துலையும் அந்த ஒரு பொறுமையை அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக தேவன் சொன்னதை கரெக்டாக செஞ்சு கொண்டு போனார். அதனால தான் இவர்கள் எல்லாரையும் நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லுவோம், இவங்கெல்லாம் யார்? முற்பிதாக்கள். நம்மளுடைய முற்பிதாக்கள் சொல்கிறோம். இவர்களை ரோல் மாடலாக எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்?
நம்மளுடைய இந்த ஒரு ஓட்டத்தை நகர்ந்து ஓடுறோம் அப்படின்னு கூட சொல்கிறோம். கடைசியாக ஒரு 3 வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறான் அதை காப்பான். நம்மளுடைய ஜீவனை என்ன பண்ணக்கூடாது? காக்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னா, உலக பிரகாரமாக நம்மளுடைய ஜீவனை நம்ம காக்கக்கூடாது. என் நிமித்தம்னா தேவனுடைய நிமித்தம் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுடைய ஜீவனை எழுந்து போகிறோன்னா அது என்ன பண்ணும்? அதை காப்பான்னா ஜீவனை காப்பாதான். ஜீவன் எழுந்து போகிறோம் தான், பட் என்ன பண்ணிக்கிறோம்? ஜீவனை காப்பாற்றிக்கிறோன்னா இந்த ஒரு சாகா நித்தியத்துக்கும் பிழைக்கிற அந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுறாரு? தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்றத கூட பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசிஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப போல்டானதாகவும் தேவனுக்கு பிரியமான ஒரு டிசிஷன்ஸாகவும் நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். சத்தியத்துக்கு ஏதுவான டிசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவன் கூட தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்றத கூட நம்ம இந்த இடத்துல பிரதர் நம்மளுக்கு சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒரு வசனத்தை திருவிவிலியை மட்டும் வாசிங்க சிஸ்டர். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். யார் சொல்ற விஷயம்? அப்போஸ்தலனாகிய பவுல். என்னை போல் வாழுங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றி. அதாவது அவர் லிட்டரலாக தான் சொல்றாரு, நீங்கள் வாழ்கிறதுக்கு புதுசாக நீங்கள் எந்த ஒரு வழியும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம்? ஆல்ரெடி வாழ்ந்து காமிச்சிட்டோம். இதில் எக்ஸாம்பிள் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழணுன்ற வாழ்க்கையை காமிச்சிட்டாரு. அவரை பின்பற்றி வாழ்ந்த சீஷர்கள், முற்பிதாக்கள், அவங்களாம் சீஷர்கள் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. அதை பின்பற்றி இப்போ யார் வாழணும்? நம்ம வாழணும். இப்போ நம்மளுக்கு நம்ம புதுசாக இது பண்ணணும், ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு முன்னாடி 2 ஸ்டேஜ் ஆஃப் மக்கள், அதாவது ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரி வச்சிட்டாரு. சீஷர்களும் அதன்படி வாழ்ந்து அவர்களும் ஒரு முன்மாதிரி வச்சுட்டாங்க. எப்படி வாழணும், அதுக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன செய்யணுன்றதையும் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அதன் பிரகாரம் வாழணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நமக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டு 1 Corinthians 7:24 சகோதரரே அனைவரும் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவும். இந்த ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவனவன் என்ன பண்ணியிருக்கு? தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கணும். நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையிலே அப்படின்னா நம்மளை எந்த ஸ்டேஜில் தேவன் அழைச்சிருக்காரோ அதுதான் நம்மளுக்கு. நம்ம பணக்காரராக இருந்தால் தான் தேவன் அழைப்பார், செல்வந்தராக இருந்தால் தான் தேவன் அழைப்பாரான்னு சொல்லி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த ஒரு நிலைமையில தான் தேவன் அழைச்சிருக்காரு. அதில் தான் நம்ம தேவனுக்கு முன்பாக அந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும் அப்படின்றது கூட நம்மளுக்கு இங்கே ஒரு விஷயமா என்ன சொல்கிறாருன்னா பிரதர் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட பார்க்குறோம். ஏன் அப்படின்னா தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னதான்? பெஸ்ட்டான ஒரு விஷயம்தான். அவருடைய ஆசீர்வாதம், இந்த ஒரு சத்தியம் எல்லாமே நமக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு? பெஸ்ட்டானதாக கொடுத்துருக்காரு. அப்படி பெஸ்ட்டானதாக கொடுத்ததுக்கு நம்மக்கிட்ட இந்த ரிட்டர்ன் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது. அந்த ஒரு உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனோடு சென்று சேர தேவன் தாமே உதவி செய்வாராக. இந்த ஒரு வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.